இரண்டாம் உலக போர் நடந்த காலத்துல உலகின் பல நாடுகள்ல பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல தான் 1940 இந்தியாவுல இருக்கக்கூடிய வங்காளத்துல உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அதை போக்குறதுக்காக ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள குடும்ப அட்டையை கொண்டு வந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா குடும்ப அட்டை திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு. 1966 இந்தியாவுல மீண்டும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அதுல தமிழகம் அதிகமா பாதிக்கப்பட்டுச்சு. அப்போது முதலமைச்சரா இருந்த பக்தவச்சலம் என்பவரால் நவம்பர் 16 தேதி 1966 குடும்ப அட்டை மீண்டும் கொண்டு வரப்பட்டது. அவர்தான் ரேஷன் கடையை ஏற்படுத்தி அரிசி போன்ற இன்னும் சில பொருட்களையும் குறைஞ்ச விலையில மக்கள் வாங்குறதுக்கு குடும்ப அட்டையும் அறிமுகப்படுத்தினாரு. போதைய காலகட்டத்துல ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு சரிவர வந்து சேரல. அவருக்கு அடுத்து வந்த முதலமைச்சரான கருணாநிதி அவர்கள் ரேஷன் அட்டையும் ரேஷன் பொருட்களும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்படி 1975 செஞ்சாரு.